வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. என்னங்க, நான் போன வீடியோவில் சின்ன பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? அவங்க என்ன சொன்னால் எப்படி சொன்னால் கேட்பாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ இருக்கிற பிள்ளைங்க சின்ன வயசுலேயே ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க. அவங்க அளவுக்கு நாம் தான் ஈடு கொடுக்க முடியலை. ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக ஒரு செல்ஃபோன் வாங்கினா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்க அதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன, சில சமயம் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து தடுமாறி போயிடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், பிள்ளைங்கிட்ட எப்போவும் அப்பாவும் அம்மாவும் சரி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பெற்றவங்க பேசணும். எப்போ பார்த்தாலும் கண்டிப்போடையே இருக்கக்கூடாது. ரொம்ப பாசத்தில் என்ன சொன்னாலும் தலையாட்டவும் கூடாது. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அப்பா கிட்ட சொன்னால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். அப்போ தான் அவன் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு அதுக்கு ஒரு வழி சொல்லுவான். என்ன சின்ன பையன், அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறது நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிவபெருமானே பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாதுன்னு முருகர்கிட்ட கேட்டார் இல்லையா? அதனால் பிள்ளைங்கக்கிட்டலாம் ஈகோ பார்க்காதீங்க. எந்த விஷயம்னாலும் மனசு விட்டு பேசுங்க. நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன், எல்லாரும் வீட்டில் இருந்தால் கூட யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கின்னு அதிலையே கேம் விளையாடுறது, இல்லை யார்கிட்டையாவது பேசுகிறது, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. உயிரில்லாத எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது உயிரில்லாத அந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கிற கொஞ்ச நேரமாவது ஜாலியாக பேசுங்க, விளையாடுங்க, எல்லோருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இப்படி நான் சொல்கிற மாதிரியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுபோல் உங்கள் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், தோணும். அதே மாதிரி பிள்ளைங்களை திட்டாதீங்க. நிறைய பெற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆஃபீஸில் யார் மேலேயாச்சும் இருக்கிற கோபமோ இல்லை வேறு யார் மேலேயாவது கோபம் இருந்தால் கூட அந்த பிள்ளைங்க மேலே காட்டுறாங்க. இது ரொம்ப தவறான விஷயங்க. பாவங்க பிள்ளைங்க எதுக்காக அப்பா அம்மா திட்டுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக தேவையில்லாமல் நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னு தெரியாமல் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வெளியில் இருக்கிற கோபத்தெல்லாம் எடுத்துன்னு அப்பாவோ அம்மாவோ வீட்டில் காட்டினீங்கன்னா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, ஆறுதலாக இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு உடனே அவங்கள தேடி ஆறுதல் கிடைக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஆறுதலை தேடி போகிற இடத்துல அது தவறான இடமா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையே அதனால் வீணாக போயிடுங்க. முன்னெல்லாம் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, முள் மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் சேலைக்கு தான் ஆபத்துன்னு. அந்த பழமொழி பிள்ளைங்களுக்கும் பொருந்துங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், இந்த டீனேஜ் பசங்களை ரொம்ப யோசித்து புத்திசாலித்தனமாக தான் அவங்கக்கிட்ட எப்படி பேசினா அவங்களுக்கு புரியுமோ அப்படி பேசினா தான் அவங்கள ஒரு நல்ல பிள்ளைங்களாக அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒன்று பரம்பரை, இன்னொன்று அவங்க பிறந்து வளர்ந்த சூழ்நிலை. அதனால் நாம் தாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து நம்ம பெற்றவங்க தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கொண்டு வரணும். நல்ல பிள்ளைகளாக வளர்க்குறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணுமுங்க. அப்புறமா வீணாக போன பிறகு நம்ம கஷ்டப்பட்டு ஐயோ புள்ள இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சேன்னு கஷ்டப்பட்டால் ஒன்றுமே ஆகாது. யாரும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. நாம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பிள்ளைங்களுக்கு செய்யணுமுங்க. அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய சொல்லுங்கள். பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, துணி காய வைக்கிறது, காஞ்ச துணியை மடித்து வைக்கிறது, குறிப்பாக சமையல் பண்ணுறதுல உதவி செய்ய சொல்லுங்கள்.
அப்போ தான் அவங்க எங்கேயாவது படிக்கவோ இல்லாட்டா வேலைக்கு தனியாக போய் தங்கும்போதோ அவங்களுக்கு அது கஷ்டமாகவே இருக்காது. இன்னொன்று, உங்களுக்கு உடம்பு சரியின்னாலும் சரி, இல்லாட்டா நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போனாலும் சரி, அவங்களே எல்லா வேலையும் செய்துக்குவாங்க. பொதுவாக அவங்கள ஒரு தைரியமான பிள்ளைகளாக வளர்க்கணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்கள சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாதுங்க. எந்த தோல்வி வந்தாலும் அதை ஒரு வெற்றி படிக்கட்டாக மாற்றுற துணிவு, தன்னம்பிக்கை கொடுங்க. பெற்றவங்க நாம் தாங்க இதெல்லாம் தெரிஞ்சு அவங்கள நல்லபடியாக வளர்த்தாதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும். நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளை எல்லா பெற்றவங்களும் வளர்த்தா நம்ம வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி உலகம் ஒரு போரில்லா நல்லுலகமாக மாறுங்க. வருங்காலத்தில் இயற்கை வளத்தையும் நல்லா செழிப்பாக வச்சுப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே ஏதோ இந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தள்ளி விட்ற மாதிரி தள்ளி விட்றாதீங்க. கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இது நான் எனக்காக சொல்லலை, உங்கள் பிள்ளைங்களுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம மனவளக்கலை மன்றம் வந்துட்டால் எல்லாமே வேதாத்ரி மகரிஷியோட வாழ்க்கை கல்வி கற்றுக்கிட்டாக்கா நிச்சயமாக நல்ல பிள்ளைகளாக மாறிடுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் மனவளக்கலை மன்றம் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை லீவ் நாளில் சேர்த்து விடுங்க. அவங்க யோகா, தியானம், அப்புறம் காயக்கல்ப பயிற்சி எல்லாம் அங்கே போய் கற்றுக்கிட்டா உடல், உயிர், மனம் இது எல்லாமே அவங்க எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னு நல்லா சொல்லி தருவாங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்களோட ஃப்ரெண்டு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின பிறகு தான் நான் சொன்னது உண்மைதான்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் இன்னொன்று, இறைவனோட கருணை இருந்தால் தான் அங்கே போக முடியும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடச்சிடாது. இறைவனோட கருணை இருந்தால் நம்ம போய் எல்லாத்தையும் கற்றுக்கின்னு நாமளும் நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளோட வருங்கால சன்னதிகளும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல ஒரு இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மனுஷனை நம்ம கொடுக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கலாம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி யாருக்கும் ரொம்ப பெருசாக எதுவும் தோணாது. ஆனால் ஒரு முறை நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றுமே செய்யாதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கிற ஒரு நல்ல மனுஷனாக நீங்களே வந்துடுவீங்க. நீங்கள் 4 பேருக்கு என்ன மாதிரி சொல்லுவீங்க. நானும் ஆரம்பத்தில் அங்கே போனப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி. ஆனால் இப்போ போய் நான் எல்லா பயிற்சியும் முடித்த பிறகு இன்னும் நான் கற்றுக்கணும் நிறைய இருக்குது. கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் எடுத்து சொல்கிறேன். அதை நீங்கள் எல்லோரும் கேட்டு நல்லபடியாக வாழணும்னு நான் வாழ்த்துறேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.